கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். இதனால் சீக்கிரமே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து நான் நார் சத்தோட நீர் சத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நீர் சத்து அப்படின்றது டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நீர் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து எப்போவுமே நம்ம ஹைட்ரேட்டடாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ் கொடுக்கும், அதாவது புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா ரெஜுவினேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். சருமம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து சரும ஆரோக்கியத்தையும் மேம்பட செய்யும். இதோட மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதால அதிக அளவில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, பச்சை நிற திராட்சையில் எலாஜிக் ஆசிட் அப்படின்ற முக்கிய